Hello. ஹாய் ஹாய் Hi, hi, hi. How are you? எப்படி இருக்கீங்க? குட் குட். Okay. எங்க உங்களோட வைஃப் காணோம்? வரேன் வைஃப்னு வரேன் சொல்றதா இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றதா? wife and வைஃப் yeah, தான். wife and நானே என்னால டைஜஸ்ட் பண்ண முடியல. குட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபீலிங்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ ஹாய், எப்படி போயிட்டு இருக்கு? ஆக்சுவலி அவங்களும் வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த லாக்டவுன் பீரியட் வந்து எப்படி போயிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க. See, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு லாக்டவுன் புதுசு கிடையாது. ஏன்னா பிக் பாஸ்ல இருந்திருக்கேன். மங்காத்தா மெமரிஸ். மங்காத்தா படம் வந்து என்னைக்குமே எனக்கு ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா என் லைஃப்ல வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபுல்லி ஃபீச்சர்ட் ஃபிலிம் அப்படின்றது நான் நடிச்சது ஃபர்ஸ்ட் டைம் வந்து மங்காத்தா. அண்ட் தலையோட 50வது படம், என்னோட மொதல் படம். அண்ட் வெங்கட் பிரபு டைரக்ஷன், Cloud9 மூவிஸ் ப்ரொடக்ஷன். ஸோ எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது கண்டிப்பா. ஸோ அது கிஃப்ட்னு தான் சொல்லுவேன். எனக்கு ஜாலியா இருக்கீங்களா ப்ரோ? ஜாலியா என்னப்பா இருக்கு, கல்யாண வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே வந்து கஷ்டமும் இருக்கு ஜாலியாவும் இருக்கும். பட் ஆனா என்ன, கல்யாணம் ஆன உடனே வந்து குவாரண்டைன்ல போட்டாங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஸ்ரேயாஸ், வாட் டு யூ திங்க் அபவுட் ஹேவிங் அ பிளே பாய் டேக்? ஸ்ரேயாஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பேசிக்கா என்னன்னா, அவர் பெரிய தனுஷ் ஃபேன் அவரு. ஸோ அவர் என்கிட்ட கேக்குறாரு, ஸோ பிளே பாய் டேக் எப்படி இருக்கு அப்படின்றது. பிளே பாய் டேக் உனக்கு தான் கரெக்டா இருக்கும் ஸ்ரேயாஸ். ஏன்னா நீ தான் நிறைய சேட்டைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. One guy called Shreyas is there. He's asking, how do you feel that you have a tag of a playboy? Yeah. So actually that fellow is one big playboy. Right now I am married, I'm happy. That fellow is a big playboy, but I have a feeling that the things he's doing, he might hit somewhere someday. நிறைய பேர் இன்னொன்னு கேட்டது வந்து எஸ்டிஆர் எப்படி அப்படின்ட்டு. எஸ்டிஆர் எப்படி இருக்காரு? எஸ்டிஆர் சூப்பரா இருக்காரு. டெய்லி ஒர்க் அவுட் பண்றாரு, நல்லா சமைக்கிறாரு. டெய்லி எனக்கு வந்து போட்டோஸ் அனுப்புறான். இன்னைக்கு சிக்கன் இதான் சமைச்சேன், இந்த சிக்கன் சிக்கன் அமிச்சேன் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டோஸ் அனுப்பிச்சிட்டே இருக்காரு. இரிட்டேட் பண்றதுக்காக என்ன. ஆக்சுவலி நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குக்கிங் மாதிரி. குக்கிங்னா we've been cooking at home, so once in a while. இப்ப நான் வந்து இன்னைக்கு I made what did I make last? I made burger, sandwich. வேற வீட்ல பிராச்சி மேட் நைஸ் பாஸ்தா. ஸோ அம்மா வந்து ஃபுல் சவுத் இந்தியன் தான் ப்ராப்பரா, நார்த் இந்தியன் தான் பிராச்சி. ஸோ ரெண்டு விதமான சாப்பாடும் கிடைக்கும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ், வாட் இஸ் த ஒன் டிஃபரன்ஸ் யூ see? I'm more first happiness. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சேர்ந்தே இருக்கும் தொடர்ந்து. ஸோ அது வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா இருக்கும்போது you'll want to be with that person. அவங்க ஏன்னா துபாயில இருப்பாங்க. ஸோ we keep traveling. ஸோ வேற வேற இடத்துல இருப்போம், எங்க வீட்டுல இருப்போம். ஸோ officially we start living in together. So that is one happiness. And second point, being responsible. கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். முன்னாடி வந்து ஜாலியா என்ன எந்திரிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், சரக்கடிப்போம் இன்னைக்கு, இந்த மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கு பசங்க. சோ ஆனா கல்யாணம், ஐயோ இன்னைக்கு நம்ம வந்து வேலை செய்யணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம கஷ்டப்படணும், இன்னும் நல்ல பேர் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு there's one responsibility. What do you feel after marriage difference? Now he takes you for granted. என்ன ஆன்லைன்ல சொல்லி முடிச்சிட்டாங்க, take me for granted அப்படினு. Take it for granted. But that's okay, that's part of the deal. But this whole lockdown thing is, I mean, it's good that we got married just before this. Otherwise, it would have been really tough to, like, you know, because you're helpless. If I was in Dubai or he's here, so that way we're very happy that it's done before it. இங்கோ இப்ப நான் கமெண்ட் படிச்சு, இல்லங்கோ கார்த்தி அப்படின்னு, நீ எப்பதான் திருந்துவ? என்னடா இருக்கு திருந்துறதுக்கு? நீ எப்ப திருந்துறியோ நான் அப்ப திருந்திக்கிறேன்டா. நீ அப்படியே பெரிய உத்தம மாதிரி பேசுற. இல்ல, இப்போ இந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல, நீங்க அந்த கம்யூனிகேஷன்ல மொக்கமான மொமெண்ட்ஸ் அப்படிங்களா இருக்கும்ல, embarrassing moment between when we communicate. There are a lot of moments. Yeah, lot of times. Few lot words of have times. a very weird meaning in Tamil. Tamil la vera meaning irukum. I will use it nicely to be like, oh, you can't say this word. This happens a lot. Not embarrassing, but a funny moment, I'll tell you. It was my friend's wedding. It was her haldi function, like what do you call in Tamil? Haldi. Haldi na and idha நம்ம நலுங்க ஃபங்க்ஷன். நலுங்க ஃபங்க்ஷனா? நலுங்க ஃபங்க்ஷன். Yeah, நலுங்க. So in Hindi we say rituals and traditions are called rasam in Hindi. Rasam.
Okay, ஹிந்தில so வந்து Rituals is called as. பேசிக்கா Oh, அதுல வந்து ரசம். so I was okay, okay. with Mahat and I said that I'm almost done. We are just putting Rasam, oil no? on her head. It's a rasam. Ah. It's like ஏன் why did you- ரசம் எதுக்கு தலையில இந்த மாதிரி கமெண்ட். So I mean, this is one of the funniest one which all my friends know about Mahat, and yeah, yeah, that was funny. We Okay, finished so since you got married recently, have you just got the thought like, okay, we are married now, okay, we are married now? It was hard to digest, but still இப்ப வரைக்கும் கூட we don't feel that ஒரு You கல்யாணம். ask me, I'll tell you. Okay, tell. Not getting any feeling. All the clothes are in the wardrobe. There was all the pairs to wear them and go out and do. I don't feel now this like no. Hi, Doc. Now Hi, I don't Doc. feel. Now it's just like okay, like Okay, right. So yeah, actually வந்து April 17th வந்து உங்களுக்கு 1 year of engagement. First of all, அதுக்கு congratulations. Thank you. நாளைக்கு 1 year அதாவது 1 year So, 1 year. நம்ப முடியல. So அதான் the light has gone just upside down. so that memories, the time just flew by. So அத பத்தி ஷேர் பண்ணுங்க. Time just flew by. Yesterday நேத்து நைட்டு தான் வந்து பிராச்சி சொல்லிட்டு இருந்தாங்க 1 year ஆக போகுது நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி அப்படின்னு. எனக்கு அந்த என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு மேரேஜ் ஆயிடுச்சுன்ற ஒரு ஃபீலிங்கே அந்த வி ஸ்டில் நாட் ஃபீலிங் தட் திங். ஸ்டில் வி ஆர் லைக் எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா இருந்தோமோ அதே ஒரு ஃபீல் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது ப்ராப்ளி இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு சிங்க் இன் ஆகிறதுக்கு. Also, one more reason that Mahat's mom, dad, they're also very cool. Like we all sleep by 2:30. We play cards. We talk to each other. We cook at night at times, and we get up at 2 in the afternoon or 1 as and when we want to. So we don't feel that, we just feel like we are just staying with parents and we're just having fun. Like touch wood, it's so much of fun till now. Okay. Actually வந்து recent interviewsல வந்து நீங்க வந்து சொன்னது வந்து you guys didn't exchange the word called I love you அப்படின்ட்டு. So have you just expected like any time like this a spark? I keep doing it. I keep troubling him. அவ கேட்டிருக்கா என்கிட்ட But he என்ன did எப்பவுமே that. ப்ரொபோஸ் பண்ணதே இல்ல நீ ஒரு ப்ராப்பரான ஒரு அபிஷியலா வந்து you never I asked said, me I out. like in romantic movies, you are an actor, you should have done it in a big scale. But then no, he did it before the wedding. Before the wedding கரெக்ட்டா சங்கீத் அன்னைக்கு I proposed her. Sweet. Okay, so yeah, இப்போ அந்த whole wedding வந்து actually நிறைய பேருக்கு ஒரு dream wedding தான் இருந்தது because it was the beach side and உங்களோட beautiful coats வந்து like literally வந்து goals மாதிரி தான் இருந்தது நிறைய பேருக்கு. Yeah. We know like you have like so many memories with your marriage. The best of all அப்படின்னா what you will say? Memories of marriage. See, the whole, I'll tell you, எனக்கு என் wedding வந்து first when me and Prachi decided itself, we wanted to keep it a small wedding. நம்ம ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க மட்டும் கூப்பிடணும் அப்படின்னு we did around 200 பேர் மட்டும் தான் மொத்தமாவே இருந்தது. என் friends and family all together from both the sides. So yeah, it was very everything was very special. All my friends made it so special. All my family people made it special, even Prachi's side. So everything was a special moment, but the only moment for me where எனக்கு கை நடுங்குச்சு அப்படின்னா தாலி கட்டும்போது எனக்கு கை நடுங்குச்சு. When I was tying the knot, ஒரு சின்ன அது என்னன்னு தெரியல ஒரு அறியாமலே ஒரு சின்ன ஒரு இது நடந்துச்சு. So being a mother of Coco, Prachi, you have to tell. No, if you can bring me, you can just show to people. Okay, sweet. So here, Coco's here. Coco? Yay, Coco! Hi! Coco, say hi. Coco? Hello! On my lips, she wants to eat it. I'm telling you, I don't know, because she's a girl and whatever, whenever I do makeup, Coco will sit and like... Watch. What? What are you doing, mommy? Then she'll come and smell everything, because everything you put, lip color or blush, she will get some smell. She'll try to lick it. Yeah. Today she took shower and she's a clean, cute baby. So yeah, I mean, mother and father of Coco, how do you see this, and especially during this quarantine? Coco is our honeymoon spoiler. So honeymoon spoiler, but taking care of him also a tani experience. Sorry, taking care of her. Sorry. She's blessing right now because she's a stress buster, and then even if we are, if we are upset or fighting, so she will understand and she'll start licking, and she'll do something and you start laughing. So Coco is Coco is a blessing for us. Sweet. So yeah, actually fulla வந்து இப்போ questions போச்சு. I have a small game which is compatibility game.
Who is more of that? Okay, the first one. Who is more romantic? Cool. Who is more funnier? For me. Who spends lots of money? Who spends lots of money? Nice. Okay. இத வந்து என்ன திட்டாதீங்க. Who is best kisser? Who's the best I mean, kisser? we can't say that him or her, like we both are. சரி நான் ஓகே நல்லா kiss பண்ணுவேன். எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நான் நல்லா kiss பண்ணுவேன். சரி சரி ஓகே இது இப்படியே விட்டுடலாம். Who is better in keeping secrets? Mahat. Who is more forgetful? Who's more? Forgetful. மறந்துடுவாங்க. You. ஒரு சின்ன லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நாளைக்கு ஃப்ளைட் வச்சுட்டு ஃப்ளைட் மிஸ் பண்றது அந்த மாதிரி கேக்குறேன். Both of us. Both of us. Both. Okay. Coco? So the worst incident like you forgot something but that was very much important na edun solving. Yeah, like flight is yesterday and I had reached the airport today to take the flight. Oh, okay. The other day mari oh my god. I have done all this. We are like very good at it. Both of us are good at it. Who's got the bigger wardrobe? Prachi? Now. Now, okay, now. Right. Okay. Who takes time to get ready? Mahat, you. Oh my god. Prachi, I I will did it in never. 5 What minutes. today? Liar. No, he's not accepting it. It's him. But today நீங்களே சொல்லிட்டீங்க அவங்க கொக்கோவை பாத்துக்க தான் டைம் எடுத்துச்சு அப்படின்ட்டு. ஆமா. Who is afraid of responsibilities? Both of us. Both of Till now we are struggling. Struggling. Who is the crybaby? Me. Mahal. Me. Always. Who throws maximum tantrums? Me. என்ன பண்ணுவீங்க அப்படி? I'm an extremist. நான் எது பண்ணாலும் எக்ஸ்ட்ரீமா பண்ணுவேன். So Extreme. I mean like just one incident, share it with us. Everything I'm an extremist. So yeah. One incident she wants us to share. Mahat, tell something. You have say so something many which is at Okay. home. So if it's like தயிர் so- எனக்கு ரொம்ப ஜெனரலா வந்து யூசுவலா கர்ட் வந்து எனக்கு அது ப்ராப்பரா டேஸ்டியா இருக்கும் எனக்கு. சோ அது வீட்ல இனிக்காச்சு டேஸ்டியா இல்லைன்னா கூட வந்து சண்டை போடாது. Love you everyone. Abhishek Selvraj கேட்டிருக்காங்க. How do you manage this language difference? How can you romance in English? மஹத் எப்படி தமிழ்ல கவிதை சொல்லாம காதலிச்சீங்க? நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல அடிச்சு விட வேண்டியதுதான். இல்ல அவங்க என்னன்னா நீங்க எப்படி தமிழ்ல கவிதை சொல்லாம காதலிச்சீங்க அப்படின்ட்டு கடைசியில கேட்டிருக்காங்க. கவிதை சொல்லாமே காதலிச்சேன். கண்களாலே காதலிச்சேன்டா. கண்களாலே. ஓட்ட இங்கிலீஷ்ல கண்களாலே காதலிச்சிட்டேன். Thank you, Deepika. You did a great job. Thank you. Thanks for little talks. You guys look both cute together, and once again, happy 1 year of engagement. Thank you so Thank much. you. Thank Stay you. safe, stay happy. All Thank the you. best. All Stay the best. safe. Stay happy. Stay safe. Love you all. Thank Love you. you all. Thank you for the love. Bye.